இந்த இணையதளம் வளர்ந்து வர காலத்தில் இந்த 2002 2003 மக்களை எப்படி ஏமாற்றினாங்கன்னா, வெள்ளை பூசணிக்காய் காட்டில் இயற்கையாக முளைக்கிற பூசணிக்காய் இருந்தால் 2 கோடி கிடைக்கும், வெள்ளை ஆவாரம் பூ இருந்தால் அதில் 3-4 கோடி கிடைக்கும், இந்த மண்வெளி பாம்பு இருந்தால் அதுக்கு லட்சம் கோடி கணக்கில் போகுன்ற மாதிரி, இந்த நட்சத்திர ஆமை இருந்தால் அவ்வளோ ரேட்டு இவ்வளோ ரேட்டுன்னு புகாரை கிளப்பி விட்டானுங்க. அதை நம்பி போனவன் எல்லாரும் நாசனமாக தான் போனான். ஏன்னா வெள்ளை ஆவாரம் பூ ஏதோ 1-2 அத்திப்பூத்தாப்படி வரும். அது பெரிய மருத்துவமாக கிடையவே கிடையாது. அது சுத்தமாக கிடையாது. அது இந்த மண்ணை பொறுத்து வரும். அதை நம்பி கிளம்புன சிலருடைய வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஒரு வெள்ளை ஆவாரம் பூ 2-3 எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு ஒருத்தர், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பூவை எடுத்துகிட்டு. அவர் கிளம்பின உடனே ஒரு டீம் அவரை அட்டாக் பண்ணுது. வந்தோடனே, சார் உங்ககிட்ட வந்துருச்சு, ஆமாம் வந்துருச்சு வாங்க அப்படி எடுத்து கேட்குறாங்களே, அவங்ககிட்ட காட்டுறாரு. காட்டின உடனே 3 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடுறான். எப்படியே 3 ஸ்டார் 5 ஸ்டார் 5 ஸ்டார் 3 ஸ்டார்லாம் போனால் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பில்லு வரும்னு தெரியும். 3 பேர் போய் ரூம் போடுறாங்க. சார் பார்ட்டி வந்துடும், நாளைக்கு வந்த உடனே 3 கோடி உங்களுக்கு வந்த உடனே செக் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஹோட்டல் ரூமு செலவு, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, அது சாப்பிட்ற செலவு, இது சும்மா அப்படி இப்படி இருப்போம், அப்படி இப்படின்னா தெரியும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் பேமெண்ட் போயிட்டுங்க சார். அங்கே ஹோட்டல் செலவு என்னவோ நீங்கள் பார்த்துக்கோங்க. காலையில் பார்ட்டி வந்த உடனே உங்களுக்கு இவ்வளோ பணம் வந்துடும், 3 கோடி வந்துடும் சார். எங்கள் பர்சன்டேஜ் எதுனா பார்த்து 5 லட்சம் 10 லட்சம் கொடுங்கன்னு உடனே கோயின்சாமிக்கு கொப்புளிச்சிடுச்சு. அவர் என்ன பண்ணார், ஆட்டை விற்று மாட்டை விற்று காட்டை விற்று எடுத்துன்னு போய் எல்லாம் ரூமுக்கு போட்டு செலவு அடி தூள். இவனுங்க பறக்குது, இவனுங்களது குட்டி என்ன புட்டி என்ன சாப்பாட்டு என்னன்னு. 2வது நாள் வரார், யாரோ குப்பத்தை ராமசாமின்ற மாதிரி யாரோ ஒருத்தர் வரார். 3 காரை வாடகைக்கு எடுத்துகிட்டு அப்படி வந்து ஹோட்டலுக்கு முன்னாடி சருன்னு கார் வந்து நிற்குது. அப்படியே படியை டக்குன்னு ஏறி வரார். மேலேருந்து பார்க்குறாங்க, தலைவர் வந்துட்டார், கேஷ் கன்ஃபார்ம், ஓகேன்னு. இவர் கோவிந்தசாமி அடாடா நம்ம கோடீஸ்வரன் ஆகிட்டு, நம்ம ஊரை பாதி வாங்கிட்டு விடா சாமி அப்படின்னு. வந்த உடனே அவர் பின்னாடியே டிரைவருன்ற மாதிரி ஒருத்தர் ஓடிடுறார். சார் இந்த மாதிரி வண்டிக்கு 3 வண்டிக்கு டீசல் போடணும் சார், மறந்துட்டீங்க வந்துட்டு. ஒருத்தர் பாக்கெட் தட்டார், சாரி கேஷ் மறந்துட்டு வந்துட்டேன். இவருக்கு ஒரு 5000 6000 அப்படி கொடுத்தா அனுப்பான்ட்டு. அதில் ஒரு 10,000 கொடுங்க, 10,000 கொடுத்துருக்குப்பா அப்படியே ரவுண்டா அவர் பேசிக்கலாம். அது 10,000 அது கோயின்சாமிக்கு தான் 3 கோடி வருது. 10,000 தூக்கி போடுறார். அவர் எடுத்துகிட்டு கீழே போய் காரில் நின்ட்டார். அவர் போய் எங்கே பூ அப்படி பார்த்தார். ஓ மை காட், இது ஃப்ரிட்ஜில் வைக்கலையா நீங்கள்? சாரி சார் மறந்துட்டோம். என்னங்க நீங்கள் இவ்வளோ கேப்ரலெஸ்ஸாக இருக்கீங்க, வாடி இருக்குது பாருங்கள், இதில் வாலிஷ்னே போச்சு. காலையிலேயே மூட் அப்செட் பண்ணிட்டீங்க, ஐம் சாரி அப்படி 2-3 வார்த்தை பேசிட்டு டக்குன்னு இறங்கி காரில் ஏறி போயிட்டார். இவங்கெல்லாம் சாரை கன்வின்ஸ் பண்ணி வேறு என்ன பண்ணலான்னு பேசிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டார். 5 லட்சம் அவுட்டு. எப்படியே 5 லட்சம் அவுட்டு. மனுஷனோட பேராசை பெரும் நஷ்டம். நீங்கள் நினைக்கலாம் அவன் காசை ஏமாத்தலையேன்னு. அவன் என்னெல்லாம் வாழணும்னு நினச்சானோ, எப்படியெல்லாம் வாழணும்னு நினச்சானோ, அதை உன் தலையில் காசை கட்டி அவன் ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டான். இதான் சொல்கிறேன், உன் பேராசையை பயன்படுத்தி அவன் ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டான். எதுலேயுமே மக்கள் உஷாராகணும், ஏமாற்றுவாங்க. தயவு செஞ்சு உஷாராக இருங்க. ஓகே.